அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் மாணவர்களே. 2028ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான ஆன்லைன் ரீதியான பயாலஜி வகுப்புகள்ல நாங்க தற்பொழுது அலகு 2 படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 2.1 மிக முக்கியமாக ஊடகங்கள சேர்க்கை தொடர்பாக பார்த்தோம். அதே போல உயிரங்கிகளை உருவாக்குகின்ற அசேதன சேர்க்கையான நீரின் இரசாயன பௌதீக தன்மைகள் தொடர்பாக அவற்றின் இயல்புகள் தொடர்பாக பார்த்தோம். அதன் பிற்பாடு உயிரங்கிகளை உருவாக்குகின்ற சேதன சேர்வைகள இரசாயன தன்மையும் அதன் பயன்பாடுகள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல கார்போஹைட்ரேட்டுகள் தொடர்பாக நாங்க பார்த்தோம். புரதம் தொடர்பாக நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். லிப்பிட்டுகள் தொடர்பாக நாங்க ஏற்கனவே பார்த்தாச்சு. புரதங்கள் தொடர்பாக நாங்க பார்த்தோம். அந்த வகையில புரதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமாக அமினோ அமில மூலக்கூறுகள், அமினோ அமிலங்கள் பல பெப்டைட் பிணைப்பால் பிணைக்கப்பட்டு, அமினோ அமில மூலக்கூறுகள் பல பெப்டைட் பிணைப்பால் பிணைக்கப்பட்டு உருவான பல்பெப்டைட் தான் நாங்க புரதம்னு சொல்றோம். அது ஒரு மாமூலக்கூறாக, அதாவது அதுல பாரம் கூட, சார் மூலக்கூறு திரிவு அதிகம், மாமூலக்கூறாக அதே போல ஒரு பல்பார்த்து கொண்டு, அதாவது ஒரு பகுதிய மூலக்கூறுகள் பல சேர்ந்து பல்பார்த்து கொண்ட சேர்வையாக, குறிப்பாக பல்பகுதியமாக காணப்படும். இந்த வகையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், மாமூலக்கூறுகளை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏற்கனவே பொலிசக்கரைட் தொடர்பாக, பல் சக்கரைட்டுகள் தொடர்பாக நாங்க பார்த்தோம். அது ஒரு பாம்பு. அதே போல புரதம், புரோட்டீன் தொடர்பாக நாங்க படிச்சிருக்கிறோம். இது ஒரு மாமூலக்கூறாக. இதன் பிற்பாடு நாங்க நியூக்ளிக் அமிலம் தொடர்பாக நாங்க படிப்போம். மாமூலக்கூறு, அதுவும் ஒரு மாமூலக்கூறாக காணப்படும். RNA DNA தொடர்பாக படிப்போம். அப்ப அது மாமூலக்கூறாக காணப்படுது. புரதங்களை ஆக்குகின்ற ஆக்கக்கூறு மூலகங்களாக நாங்க பார்த்த பிள்ளைகள் CHONS ஆகிய மூலகங்கள் ஆக்கக்கூறு மூலகங்களாக காணப்படும். ஆக்கக்கூறு மூலகங்களாக காணப்படும். இங்க புரதத்தை ஆக்குகின்ற ஒரு அமினோ அமிலத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த அமினோ அமிலம் கார்பாக்சிலிக் கூட்டம், கார்பாக்சிலிக் கூட்டம், கார்பாக்சிலிக் கூட்டம், கூட்டம். அப்ப இந்த தொழிற்படு கூட்டத்தோடு இருக்கிற ஒரு கார்பன், இந்த கார்பன் நாம சொல்றோம் அல்பா கார்பன். அதே போல NH2 சொல்ற அமைன் கூட்டம் காணப்படும், 2 கூட்டம். அதே போல ஹைட்ரஜன் காணப்படும், ஹைட்ரஜன். அப்ப இந்த கூட்டங்களை நாங்க சொல்லுவோம் அமினோ அமிலத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை நாங்க அமினோ அமிலத்தின் முதுகெலும்பு, அமினோ அமிலத்தின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ட்ராவா மாறி கூட்டம் பக்க சங்கிலியாக ஆர் அப்படின்னு ஒரு கூட்டம் காணப்படுது. பக்க சங்கிலியாக ஆர் கூட்டம் இருக்குது. இந்த ஆர் கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஆர் கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெவ்வேறு 20 வகையான ஆர் காணப்படுது. அப்ப 20 ஆர் காணப்படுற சொல்லும்போது 20 அமினோ அமிலங்கள் காணப்படுது. அப்ப 20 வகையான அமினோ அமிலங்கள் சேர்ந்துதான் வித்தியாசமான புரதங்களை, வித்தியாசமான அமினோ அமிலங்கள் சேர்ந்து வித்தியாசமான புரதங்களை உருவாகும். அப்ப இங்க உங்களுக்கு தெரியணும், இங்க அல்பா கார்பன் இதெல்லாம் சுருக்கமா போறேன் கார்பாக்சிலிக் கூட்டம் பூச்சி போறேன். இதால NH2 கூட்டம் அமைனோ கூட்டம். அப்ப கார்பாக்சிலிக் கூட்டம் ஒரு அமிலத்தன்மையும், இந்த அமைனோ கூட்டம் என்பது ஒரு மூலத்தன்மையும் காட்டிக்கும். அதே போல H ஹைட்ரஜன். அப்ப இங்க ஆறுல ஐதரசன் இடையே போதும். இந்த ஐதரசன் இடையே போதும். இதை நாம சொல்லுவோம் ஒரு சமச்சீரான கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். சமச்சீரான கார்பன். இதுக்காக சொல்லுங்க ஏ கைரல் கார்பன் சொல்ற சமச்சீரான கார்பன்.
இதுல பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிளைசின். கிளைசின் சொல்றோம். கிளைசின் அப்படின்னு சொல்ற ஒரு அமினோ அமிலம். அதாவது ஆர் கூட்டத்திற்கு பக்க சங்கிலியான ஆர் கூட்டத்திற்கு இந்த மாறி கூட்டத்திற்கு ஐதரசன் வந்து இணையும் போதும் இதுக்கு நாங்க சொல்ற பேர் கிளைசின் சொல்றோம். இதைத்தான் நாங்க சொல்றது எளிய அமினோ அமிலம். ஐதரசன் எளிய அமிலம். ரைட். இப்ப இந்த ஆர் கூட்டத்துக்கு ஐதரசன் இல்லாத ஏழு கூட்டங்கள் இணைவாயின் H alpha கார்பன்ல வேறு 7 கூட்டங்கள் இணைவாயிருந்தா, உதாரணம் CH வேறு ஒரு கூட்டம் இணைவாயிருந்தா, இது அல்பா கார்பன்ல வித்தியாசமான கூட்டங்கள் இணைந்து காணப்படுறதா இது சமச்சீர் அற்ற கார்பன் அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்ற பேர் கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஓகே பிளேன். ஓகே பிளேன். அப்ப உங்களுக்கு தெரியும் ஏ லெவலை பொறுத்த வரைக்கும் நிறைய பாடங்கள் படிச்சு கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு மறக்கணும். அதுக்காக நான் திரும்ப கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி கொண்டு புதிய விஷயங்களை படிப்போம். அப்ப இந்த அமினோ அமிலம் விஷயம் ஓகே பிளேன் கிளியரா? அப்ப அமினோ அமிலங்கள் பெப்டைட் பிணைப்பால இணைக்கப்பட்டு உருவானதுதான் புரதம். இதில் ஆக்கக்கூறு அமினோ அமிலம். அப்ப புரதத்தை ஆக்குகின்ற மூலங்கள் CHO NS. CHO எல்லா புரதங்களையும் S சிலவற்றில காணப்படும். உதாரணமா இந்த S வந்து எதுல வருதுன்னு சொன்னா இந்த ஆர் கூட்டத்துல வரும். அப்படி வந்தா அந்த அமினோ அமிலத்துக்கு இன்னும் ஒரு பேரு சிஸ்டின் சொல்ற ஒரு அமினோ அமிலம். ரைட். ஒரு அமினோ அமிலத்துல இந்த தொழிற்பாட்டு கூட்டத்தோட கார்பாக்சிலிக் கூட்டத்தோட வரக்கூடிய அல்பா கார்பன்ல ஆர் ஐதரசன் இணைவாயிருந்தா அது பாத்தீங்கன்னு சொன்னா கிளைசின் அப்படின்னு சொல்றோம். சமச்சீரான கார்பன் ஏகைரல் கார்பன். இதுல வித்தியாசமான ஒரு கூட்டம் இருந்தா சமச்சீரற்ற கார்பன் கைரல் கார்பன் சொல்றோம். ரைட். அப்ப அந்த அமினோ அமிலங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். ரைட். அமினோ அமிலங்கள் இன்னொரு அமினோ அமிலத்தோட இணைகிற சந்தர்ப்பத்துல ஒரு நீர்மூலம் உருவலியா அப்படித்தானே பாருங்க. உதாரணமா NH2C ரைட். OH ரைட். இங்க R பன்னெண்டு வைப்போம். இது H. இங்கால பக்கம் C right NH2 அதே மாதிரி C R2 ஐதரசன் C=OH. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அமினோ அமிலம். அப்ப இந்த ரெண்டு அமினோ அமிலம் உங்களுக்கு தெரியணும். இங்க கார்பாக்சிலிக் கூட்டத்தில் உள்ள OH இங்க அமைன் கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஐதரசனம் என்ன செய்யும்? இணைத்து ஒரு நீர் மூலக்கூறோடு வெளியேறும். அந்த நீர் மூலக்கூறு வெளியேறதால இங்க ஒரு வினை கொண்டு உருவாக்கும். இந்த வினைப்பட்டால் நாங்க சொல்றது பெப்டைட். இந்த வினைப்பட்டால் நாங்க சொல்றது பெப்டைட் வினை. இந்த வினைப்பட்டால் நாங்க என்ன சொல்றோம்? பெப்டைட் வினை. இதுதான் பெப்டைட் வினை. இரு அமினோ அமிலங்கள் சேர்ந்து பெப்டைடா இருந்தா இதை சொல்றது டைபெப்டைட். ஒரு சர்க்கரை கிளைகோசைடிக் பிணைப்பால் இருந்தா இது சர்க்கரை. இங்க அமினோ அமிலங்கள் பெப்டைட் பிணைப்பால் இணைக்கப்பட்டா டைபெப்டைட் சொல்றோம். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியணும் இதுதான் ஒரு புரதம் கொண்ட கட்டமைப்பு. நீர் மூலக்கூறு வெளியேறும். இப்ப நாங்க படிக்கிற மிக முக்கியமான விஷயம் புரதங்கள கட்டமைப்பு மட்டங்கள். புரதங்கள்
அதாவது கட்டமைப்பு மட்டங்கள் 4 காணும். அதுல முதலாவது நாங்க பார்த்த முதலான கட்டமைப்பு மட்டம். முதலான கட்டமைப்பு மட்டம் கட்டமைப்பு. இரண்டாவது உடையான கட்டமைப்பு. உடையான கட்டமைப்பு. உடையான கட்டமைப்பு. மூன்றாவது உடையான கட்டமைப்பு. உடையான கட்டமைப்பு. உடையான கட்டமைப்பு. நாலாவது நாட்பகுதியான பகுதியான கட்டமைப்பு. அல்லது அதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, உடைச்சிறையான கட்டமைப்பு. உடைச்சிறை கட்டமைப்பு. உடைச்சிறை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி 4 கட்டமைப்புல நாங்க பார்த்தோம். 4 கட்டமைப்புல நாங்க பார்த்தோம். சரியா பிள்ளைகள்? 4 கட்டமைப்புல நாங்க பார்த்தோம். அந்த வகையில முதலான கட்டமைப்புன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். முதலான கட்டமைப்பு பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட இப்படி பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட பெப்டைட் பிணைப்பு மட்டும்தான் தெரியும். பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட ரைட். பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட ரைட் நேரிய பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட ஒரு நேரியதான ஒரு தனித்துவமான நேரியதான சொல்லுவோம். பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட நேரியதான அமினோ அமிலங்களின் தனித்துவமான கட்டமைப்படாக சொல்லுவோம். அமினோ அமிலங்களின் தனித்துவமான கட்டமைப்படாக சொல்லுவோம். முதலான கட்டமைப்பு. அப்ப முதலான கட்டமைப்பு பிள்ளைகள் பெப்டைட் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்ட நேரியதாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அமினோ அமிலங்களின் தனித்துவமான கட்டமைப்படாக சொல்லுவோம். முதலான எல்லா புரதங்களும் இந்த முதலான கட்டமைப்பை கொண்டிருக்கும். முதலான கட்டமைப்பில் இருந்துதான் ஏனைய புரதங்கள் உருவாக்கப்படுது. முதலான கட்டமைப்பு என்பது இப்படி பெப்டைட் பிணைப்புகளை கொண்ட ரைட், அதாவது பெப்டைட் பிணைப்புகள் நேராக ஒழுங்குபடுத்தப்பட்ட அமினோ அமிலங்களின் தனித்துவமான கட்டமைப்பு. பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட நேரிய அமினோ அமிலங்களை கொண்ட தனித்துவமான கட்டமைப்பு முதலான கட்டமைப்பு எனப்படும். இரண்டாவது துணையான கட்டமைப்பு சொன்னா துணையான கட்டமைப்பு. முதலான கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும், ஒரு நேரிய தனித்துவமான அமினோ அமிலங்கள் பெப்டைட் பிணைப்பினால் இணைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு கட்டமைப்பு. பெப்டைட் பிணைப்பினால் இணைக்கப்பட்ட தனித்துவமான கட்டமைப்பு. ரைட். அப்ப துணையான கட்டமைப்புல என்னன்னு சொன்னாங்க, அப்ப உங்களுக்கு தெரியும் துணையான கட்டமைப்பு. ரைட். உதாரணமா பாத்தீங்கன்னா கட்டமைப்பு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் NH2 right, double bond O, double bond O, double bond O, double bond O. சரி, இங்க R1H right, H இங்க H H R2H H R3H H R4H plane potential plane இந்த போட்ட விஷயம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த போட்ட விஷயம் வழங்கிட்டேன். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் வேண்டாம் பெப்டைட் பிணைப்பு ப்ளூ கலர்ல மாறுது. இந்த கார்பாக்சிலிக் கூட்டத்தில் இருக்கிற OH-உம் அமைன் கூட்டத்தில் இருக்கிற H-உம் சேர்ந்த பெப்டைட் பிணைப்பு. கார்பாக்சிலிக் கூட்டத்தில் இருக்கிற OH-உம் அமைன் கூட்டத்தில் இருக்கிற ஒரு H-உம் சேர்ந்த பெப்டைட் பிணைப்பு. கார்பாக்சிலிக் இருக்கிற OH-உம் அமைன் கூட்டத்தில் இருக்கிற H-உம் சேர்ந்த பெப்டைட் பிணைப்பு. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு அமினோ அமிலத்தின் முதுகெலும்புன்னு சொல்றது
அமினோ அமிலத்தின் முதுகெலும்புன்னு சொல்றது. இங்க இந்த மாறி கூட்டம் தவிர்த்த ஏனைய, அதாவது ஐதரசன் கூட்டமும் தான் இடைஞ்சவைகளை நாம சொல்வது முதுகெலும்பு சரியா? முதுகெலும்பு, ரைட்? முதுகெலும்பு. இப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த பல்பெப்டைடு சங்கிலியில காணப்படுகின்ற முதுகெலும்பில் உள்ள ரைட் அமைனோ கூட்டத்தில் இருக்கிற ஐதரசன் அணு கார்பாக்சிலிக் கூட்டத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அணுக்கும் இடையில என்ன செய்யுது சொன்னா உங்களுக்கு தெரியும், மூலக்கூட்டினை ஐதரசன் பிணைப்பு உருவாகும். அமைனோ கூட்டத்தில் இருக்கிற ஐதரசன் அணுவுக்கும் கார்பாக்சிலிக் கூட்டத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அணுவுக்கும் இடையிலே ஒரு மூலக்கூட்டினை ஐதரசன் பிணைப்பு உருவாகும். ஆகவே பெப்டைடு பிணைப்போட சேர்த்து இந்த ஐதரசன் பிணைப்பு இடைக்கு உருவாகிற கட்டமைப்பாக என்ன செய்யும் சொன்னா, இவ்வாறு நீண்ட முதலான கட்டமைப்புகள், இப்படி நேரிய இலைகள் இல்லாத கட்டமைப்புகள் சுருளியாக அல்லது இவ்வாறு வடிப்படைந்த தகடாக காணப்படும். சங்கிலி என்ன செய்யுது சொன்னா, இந்த கார்பாக்சிலிக் கூட்டத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அணுவும் அமைனோ கூட்டத்தில் இருக்கிற ஐதரசன் அணுவுக்கு இருக்கிற ஐதரசன் பிணைப்பால என்ன நடக்குது சொன்னா, இது சுருளாக்கப்படுகிறது அல்லது வடிப்படைந்த தகடாக்கப்படுகிறது. இப்படி சுருளாக்கப்பட்ட எதுக்காக சொல்றேன், அல்பா சுருளின்னு சொல்றோம். வடிப்பாக்கப்பட்டால் எதுக்காக சொல்றது, பீட்டா வடிப்படைந்த தகடு என்று வடிப்படைந்த தகடு. இதுக்கு காரணம் ஐதரசன் பிணைப்பு. அப்ப அல்பா சுருளி கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா யாரு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா வடிப்படைந்த தாள் வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி பட்டுடார், ஸ்பைடர், சில்க் ஃபைபர், சிலந்தி பட்டுடார் மிக முக்கியமான கட்டமைப்பு. இதனால துணையான கட்டமைப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப துணையான கட்டமைப்பு என்பது பல்பெப்டைடு சங்கிலியின் முதுகெலும்பில் உள்ள அமைனோ கூட்டத்தில் உள்ள ஐதரசன் அணுவுக்கும் கார்பாக்சிலிக் கூட்டத்தில் உள்ள ஆக்சிஜன் அணுவுக்கும் இடையிலான மூலக்கூற்றுக்குள்ளான ஐதரசன் பிணைப்பின் விளைவினால் முதலான கட்டமைப்புகள் தடித்த பல்பெப்டைடுகள் சுருளியடைந்து படிப்படைந்து உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு துணையான கட்டமைப்பு பெறப்படும். சொல்லி பாருங்க, என்ன பல்பெப்டைடு சங்கிலியின் முதுகெலும்பில் உள்ள அமைனோ கூட்டத்தில் உள்ள ஐதரசன் அணுவும் கார்பாக்சிலிக் கூட்டத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அணுவும் மூலக்கூட்டிடை பிணைப்பால் ஐதரசன் பிணைப்பின் விளைவாக உருவாக்கப்பட்ட சுருளியான அல்லது மடிப்படைந்த கட்டமைப்புகளாக சொல்லுவோம் துணையான கட்டமைப்பு. உதாரணம் கெரட்டின் அல்பா சுருளி, பீட்டா மடிப்படைந்த தகவலுக்கு சிலந்தி பட்டுடார். ரைட். அப்ப துணையான கட்டமைப்பு கிளியர். மூன்றாவது புடையான கட்டம். அப்ப புடையான கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், இப்ப இந்த பெப்டைடு சங்கிலியில ஆர் கூட்டம் இருக்கு. இந்த ஆர் கூட்டம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்ல உங்களுக்கு தெரியணும். ஆர் கூட்டம் இன்னொரு ஆர் கூட்டத்தோட என்ன செய்ய சொன்னா அயன் பிணைப்புடன் ஈடுபடலாம். இந்த ஆர் கூட்டம் இன்னொரு ஆர் கூட்டத்துல ஒரு ஐதரசன் பிணைப்பில் ஈடுபடலாம்.
அல்லது இரு சல்பைட்டு பிணைப்புல ஈடுபடலாம், அல்லது வந்தர் வாலிசு பிணைப்பு, அதாவது நீர் நெருப்பு கொண்ட இடைக்கவர்ச்சிகள் மூலமாக என்ன செய்யுது சொன்னா மேலும் மேலும் என்ன செய்யுது சொன்னா சுருளி ஆகுது, மேலும் வளைந்து மடிப்படைந்து அந்த சுருளி மேலும் என்ன செய்யுது பலந்தளவுல மடிப்படைந்து மேலும், அதாவது துணையான கட்டமைப்பு கொண்ட துணையான கட்டமைப்பு துணையான பல்பெக்டிகள் மேலும் பலந்தளவில் மடிப்படைந்து திட்டமாக திட்டமாக ரைட் நெருக்கமான திட்டமான நெருக்கமான திட்டமான அதே மாதிரி நெருக்கமான 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 திட்டமான நெருக்கமான தொழிற்படு நிலையை தொழிற்படு நிலை மிக முக்கியமான தொழிற்படு நிலையில் தொழிற்படு நிலையில் முப்பரிவான வடிவத்தை எடுக்கும், முப்பரிவான முப்பரிவான வடிவத்தை எடுக்கும். இப்போ ஒரு நொதியத்தை எடுத்துக்கிட்டாலே நொதியத்துக்குள்ள இப்படி சங்கிலியாக இப்படி இப்படி பாரத்துக்கு காரணம் உங்களுக்கு தெரியணும். இவ்வாறான அயன் பிணைப்பு அயன் பிணைப்பு அயன் பிணைப்பு அதே மாதிரி ஐதரசன் பிணைப்பு ஐதரசன் பிணைப்பு இந்த ஆறு கூட்டம் இருக்குல்ல ஆர் கூட்டம் இந்த ஆர் கூட்டத்துல அயன் பிணைப்பு உருவாகும், ஐதரசன் பிணைப்பு உருவாகும். இரு சல்பைட்டு பிணைப்பு இரு சல்பைட்டு பிணைப்பு வந்தர் வாலிசு பிணைப்பு அல்லது நீர் வெறுப்புள்ள இடைத்தொடர் வந்தர் வாலிசு சொன்னா ஒண்ணு தெரியும், அதாவது ஒரு திணிவை இன்னொரு திணிவு கவர், அத மாதிரி ஈர்ப்பு விதி மாதிரி ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறு கவரும், அதுதான் வந்தர் வாலிசு இடை கவர்ச்சின்னு சொல்றோம். அப்ப வந்தர் வாலிசு இடை கவர்ச்சிகள் மூலமாகவும் என்ன செய்யுதா புடையான கட்டமைப்பு உருவாகும். அப்ப யார் இந்த புடையான கட்டமைப்பு உதாரணம்? சில நொதியங்கள், உதாரணமாக ரூபிஸ்கோ ரைட் ஒளித்தொகுப்புல CO2 வாய் CO2 வாய் ரூபிஸ்கோ நொதியம். அதே போல ஆல்புமின் ஆல்புமின் ரைட் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்புமின் மயோகுளோபின் மயோகுளோபின் தசைகள்ல ஆக்சிஜனை உருவாக்குறது மிக முக்கியம் மயோகுளோபின். அதே மாதிரி ரைட் குளோபியூலின் 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 அதே ஞாபகத்தில் கொள்வோம் குளோபியூலின் ஆல்புமின் மயோகுளோபின் குளோபியூலின் இதுகளெல்லாம் புடையான கட்டமைப்பு கூடாது. அப்ப பிள்ளைகள் புடையான கட்டமைப்பு நான் சொல்லி பாருங்க எப்படி வளமையான புடையான பெப்டைட்டுகள் பெப்டைட்டு சங்கிலியானது வளைந்து வளைந்து ரைட் பரப்பளவில் அதாவது பரந்தளவில் மடிப்படை வளைந்து பரப்பளவில் வளைந்து அதே மாதிரி ரைட் பரந்தளவில் மடிப்படைந்த திட்டமான நெருக்கமான தொழிற்படு நிலையில் முப்பரிமாண வடிவத்தை எடுக்கும். இங்கு அயன் பிணைப்பு ஐதரசன் பிணைப்பு இது சல்பைட்டு பிணைப்பு நல்லா ஞாபகம். இது சல்பைட்டு பிணைப்பு பிள்ளைகள் இயற்கை அழிதலில் நாங்க பார்ப்போம் அமைப்பழிதலில் இது சல்பைட்டு பிணைப்பு உடையாது, இது பங்கட்டு ஒளிப்பிணைப்பு. இது சல்பைட்டு பிணைப்பு என்பது ஒரு பங்கட்டு ஒளிப்பிணைப்பு, இது உடையாது. இரு சல்பைட்டு பிணைப்பு ஒரு பங்கட்டு ஒளிப்பிணைப்பு, இது உடையாது. அமைப்பழிதல்ல இது உடையாது. ஆகவே இரு சல்பைட்டு பிணைப்பு வந்தர் வாலிஸ் இடைக்கவர்ச்சி போன்ற கவர்ச்சிகளாக இவ்வாறான ஒரு வடிவத்தை எடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடைத்தொடர்புகள்ல அது காணப்படுது ரைட். உதாரணம் சில வகை நொதியங்கள் ரூபிஸ்கோ ஆல்புமின் மயோகுளோபின் அதே மாதிரி குளோபியூலின் அப்படின்னு சொல்றவைகள். அப்ப புடையான கட்டமைப்பு ஓகே பிளேன், அதாவது ஒரு பாடத்தை படிக்கிற டைம்ல ஞாபகத்துக்கு போடும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் முக்கியம் பிள்ளைங்க. படிச்சதை திரும்ப 2-3 முறை ஞாபகத்துல வச்சு போன டைம்ல ஒரு காலம் மறக்காது. நீங்க ஃபைனல் இயருக்கு போனாலும் கடைசி வருஷத்துக்கு போனாலும் எக்ஸாம் கிட்டமானாலும் ஏற்கனவே படிச்ச விஷயம் அப்படி ஞாபகத்துல. அப்ப புடையான கட்டமைப்பு சொன்னா
துணையான பல்பெப்டைட் சங்கிலி வளைந்து பரந்தளவில் மடிப்படைந்த திட்டமான நெருக்கமான தொழிற்படுநிலையில் முப்பரிமாண நிலையை வடிவத்தை எடுக்கும். இங்கு அயன் பிணைப்பு, ஐதரசன் பிணைப்பு, அதாவது இரு சல்பைடு பிணைப்பு, மந்தர்வாலிசு இடைக்கவர்ச்சிகள் இந்த செய்யும் இந்த இடை தொடர்புகளின் விளைவாக உருவாக்கப்படுகிறது. இதற்கான உதாரணங்களாக சில வைடோத்தியங்கள் நுடிஸ்போம், ஆல்புமின், பயோகுளோபின், குளோபியூலின் போன்றவைகளை கூறலாம். உடையான கட்டமைப்பு கவனிச்சு கொள்வோம். சில பிள்ளைகள் யோசிக்கலாம், போன கிளாஸ்ல இந்த விஷயங்களை சொன்னாலே சரி, ரைட்? அப்ப இன்னொரு கிளாஸ் ஒரு காலம் வரக்கூடாது. சரியா பிள்ளைகள்? சொல்ற விஷயம் கிளியரா பிள்ளைகள்? சொல்ற விஷயம் கிளியரா? முதலாவது அதை சொல்லுங்க. நான் சொல்லித்தார விஷயம் கிளியர், ரைட்? போன கிளாஸ்ல படித்த விஷயங்களை திரும்ப இன்னொரு கிளாஸ் சொல்லி பாக்குற டைம்ல நல்ல கிளியர் ஆகுது. ரைட், ஓகே, வெரி. நாலாவது விஷயம் டாட் பகுதியான கட்டமைப்பு. அப்ப உங்களுக்கு தெரியணும், உதாரணமாக இதை எடுத்தீங்கன்னு சொன்னா, இதற்குரிய உடையான கட்டமைப்பு சொன்னா இது திரட்சி அடைந்து இது ஒரு உப அழகாக காணும். திரட்சி அடைந்து ஒரு உப அழகாக காணும். அப்ப இதமாவது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட 3, 4 உப அலகுகள் இணைத்து நாட்பகுதியான அல்லது புடைச்சிறையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கும். அதாவது பிள்ளைகள், அப்ப பிணைப்புகள் முதலான கட்டமைப்புல பெப்டைட் பிணைப்பு, துணையான கட்டமைப்புல பெப்டைட் சக ஐதரசன் பிணைப்பு, மூன்றாவது அயன் பிணைப்பும் இரு சல்பைடு பிணைப்பும் ஐதரசன் பிணைப்பும் மந்தர்வாலிசு வினை கவர்ச்சி. இப்ப இந்த கவர்ச்சிகள் தான் மேலும் என்ன செய்வது சொன்னா, தொழிற்படு நிலை. மிக முக்கியமான பாயிண்ட், தொழிற்படு நிலை. முதலான கட்டமைப்பு, துணையான கட்டமைப்பு, உடையான கட்டமைப்பு, நாட்பகுதியான கட்டமைப்பு. தொழிற்படு நிலையில் என்ன செய்யுது? இந்த உடையான கட்டமைப்புகள் திரட்சி அடைந்து, அப்ப தொழிற்பாட்டு புரதம் உருவாவதில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பல்பெப்டைடு சங்கிலிகள் திரட்சி அடைந்து அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன கண்டியாகும். திரட்சி பங்கெடுக்கும் சங்கிலி, திரட்சி பங்கெடுக்கும். இது புரத உப அலகு அப்படின்னு சொல்லுவோம். புரத உப அலகு அப்படின்னு சொல்லுவோம். உப அலகுகள் அழைக்கப்படும். வேறுபட்ட உப அலகுகளுக்கு மூலக்கூற்றிடை அல்லது மூலக்கூற்றுள் கவர்ச்சி விசை காரணமாக, மூலக்கூற்றுள் இடைத்தொடர்புகள் காரணமாக இந்த நாட்பகுதியான அல்லது புடைச்சிறையான கட்டமைப்பு உருவாகும். இவ்வாறான கோள வடிவான ஒரு புரதத்தை உருவாக்குகிறாங்க ஈபோகுளோபினாக இருக்கு. ஈபோகுளோபின் என்பது நாட்பகுதியான கட்டமைப்பு. இன்னொன்று இருக்குது கொலாஜன். கொலாஜனை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு துணையான கட்டமைப்புகள் துணையானதுக்கு போகாம நேரடியாக நாட்பகுதியான ஒரு கட்டமைப்பாக, நாட்பகுதியான ஒரு கட்டமைப்பாக கூட்டு உபாலர்கள் இங்க காணப்படக்கூடியதாக இருக்குது. சேர்ந்து இந்த கொலாஜன் அப்படின்னு சொல்ற இவ்வளவுதான் நான்கு கட்டமைப்பு மட்டங்கள், புரதத்துல 4 கட்டமைப்பு மட்டங்கள். ஓகே அவங்களே, இது கிளியரா? 4 கட்டமைப்பு மட்டங்களும் ஓகேயா? 4 ஓகே அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. 4 ஓகே அப்படின்னு போட்டு கொடுப்போம். 4 ஓகே. சரி, தெரியணும். புரதம் அமைப்படிதல், பழைய சிலபஸ்ல சொல்லுவாங்க அமைப்படிதல். ஆனா
இப்ப புதிய சிலபஸ் எல்லாம் சொல்றது இயற்கை அகற்றல். இயற்கை அகற்றல், இயற்கை அகற்றல் அப்படின்னு. அப்ப புரதம் அமைப்பழிதல் அல்லது இயற்கை அகற்றல் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. இப்ப புரதம் உங்களுக்கு தெரியும், முதலான துணையான இணையான நாற்பகுதியான கட்டமைப்பு மாறு. ரைட். அப்ப முதலான என்பது பெப்டைட் பிழை, அது ஒரு காலம் உடையாது, பெப்டைட் பிழை உடையாது. ஆனா இந்த துணையான நாற்பகுதியானது சில நலிவடை நான் சொல்லினோம். இரு சல்பைட்டு பிணைப்பும் உறுதியானது, அது நலிவடைஞ்சது இல்லை. சில நலிவடைந்த பிணைப்புகள் என்று செய்ய ஒட்டை, நலிவடைந்த ஆர் கூட்டத்துக்கு இடையில வார பிணைப்புகள் எல்லாம் ஒட்டை. உதாரணமாக பந்தர்வாலிசு பிணைப்பு, ஐதரசன் பிணைப்பு எல்லாம் ஒட்டைச்சு என்ன செய்தா முதலான கட்டமைப்புக்கு வரும். அப்ப இவங்க உடஞ்சு முதலான கட்டமைப்பு வரும். உதாரணமா பாருங்க, அல்புமே உடையான கட்டமைப்பு. முட்டைய பிள்ளைகள் நீங்க அவிக்கிறீங்க, முட்டையை அவிக்கிறீங்க. அப்ப முட்டையை அவிச்சா நீங்க எவ்வளவுதான் ஹீட் கொடுத்தாலும் எப்படி வரும் சொல்லுவா? முட்டைய நீங்க எப்படித்தான் ஹீட் பண்ணாலும் கடைசியா முட்டை உங்களுக்கு தெரியும் அவிஞ்சு வருது. அதுக்குள்ளுக்குள்ள உடஞ்சு கடைசியா முதலான கட்டமைப்பாக ரைட். அதான் பிற்பாடு நீங்க அவரை பிரிக்க இயலாது. அவ்வளவு உடைக்க கஷ்டம். ரைட். ஆகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். அப்ப நலிவடைந்த பிணைப்புகள் ரைட். அப்ப புரதங்களின் இயற்கை அகற்றல் அல்லது அமைப்பழிதல் சொன்னா வலிமை குறைந்த இரசாயன பிணைப்புகள் மற்றும் இடைத்தொடர்புகள் மாற்றப்படுவதால் புரதமானது அதன் தனித்துவமான முப்பரிமாண வடிவத்தை இழத்தல். தனித்துவமான முப்பரிமாண வடிவத்தை இழத்தல் புரதங்களின் இயற்கை அகற்றல் ஆகும். அப்ப புரதங்களுடைய இயற்கை அகற்றல் சொன்ன திரும்ப சொல்லி பாருங்க. நலிவடைந்த இரசாயன பிணைப்புகள் அல்லது இடைத்தொடர்புகள் மாற்றப்பட்டு, அது அப்படியே உடைக்கப்பட்டு மாற்றப்பட்டு அதுல தனித்துவமான முப்பரிமாண நிலையை என்ன செய்தது? இல்லாமல் செய்தல், அந்த நிலையை இழத்தல் புரதங்களின் அமைப்பழிதல் அல்லது இயற்கை அகற்றல் எனப்படும். சொன்ன விஷயம் அது நாட்பகுதியானதோ அது குறையானதோ அங்க இருக்கிற நலிவடைந்த பிணைப்புகள் உடைக்கிறது. அவங்கள கிடைச்சிருக்கிற பிணைப்பு சொல்லியா இருக்கிறா பிணைப்போட்டை உடைச்சி அவங்களோட தனித்துவமான முப்பரிமாண நிலையென்று செய்யறது இலக்க செய்யறது. அப்ப இலக்க செஞ்சு முதலாவது கட்டமைப்பா மாற்றுறதுன்னு சொல்றது புரதம் அமைப்பழிதல் அல்லது இயற்கை அகற்றல். சரியா சொன்ன விஷயம் விளையுதா? ரைட். அப்ப சொல்லி பாருங்க, புரதங்களின் இயற்கை அகற்றல் அல்லது அமைப்பழிதல் சொன்னா வலிமை குறைந்த ரசாயன பிணைப்புகள் ரைட் மற்றும் இடைத்தொடர்புகள் மாற்றப்படுவதால் புரதமானது அதன் தனித்துவமான முப்பரிமாண வடிவத்தை இழத்தல் புரதம் அமைப்பழிதல் அல்லது இயற்கை அகற்றல் எனப்படும். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இப்ப நான் கேட்கிறேன், அப்ப வெளியால் இருக்கக்கூடிய சில புறக்காரணிகளால இந்த அமைப்பழிதல் நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கும். புறக்காரணிகளான மிக முக்கியமான சில காரணிகள் இருக்கு. ரைட். அதுல ஒட்டு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் உயர் வெப்பநிலை கதிர்வீச்சு, கதிர்வீச்சால இந்த புரதம் அமைப்பழிவுக்குள்ளாகும். அமைப்பழிவுக்குள்ளாகும் முகவர்கள் என்று சொன்னால் அமைப்பழிவுக்குள்ளாகிறார்கள். உயர் வெப்பநிலை கதிர்வீச்சு என்ன செய்யும்? அமைப்பழிவுக்குள்ளாகும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா
பார உலோகம், பார உலோகங்கள் அமைப்பழிவுக்குள்ளாகும். பார உலோகம் எங்களோட உடம்புக்குள்ள வந்தா நொதியமெல்லாம் இறந்து போயிரு, செத்து போயிரு. நொதியமெல்லாம் இறந்து போயிரு. ஏன்? பார உலோகங்கள் எங்களோட உடம்புல வந்தா நஞ்சு நொதியங்களை இறக்க செய்யும். நொதியங்கள் எல்லாம் இறந்தால் அமைப்பழிவுக்குள்ளாகும். எனவே எங்களுக்கு சக்தியை தரையில நாங்க படிப்போம். சக்தி சக்தி உருவாக்கத்துல நொதியங்கள் ஒரு ஊக்கியாக நிற்படும். அடுத்தது உயர் காரம், கூலத்தன்மை, அமிலத்தன்மை, உயர் உப்பு, உப்பு தன்மை, உப்பு சரி. இப்ப உதாரணமா எங்களோட உடம்புக்குள்ள பாருங்க, கார்பன் ஆக்சைடு வாயு கூடினால் இது கழிவு. ஏன் கழிவு? கார்பன் ஆக்சைடு வாயு எங்களோட உடம்புக்குள்ள வர 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 pH குறைஞ்சு கொண்டு வரும். 7 விட குறையும். அமிலத்தன்மை, கார்பன் ஆக்சைடு அமில வாயு. அப்ப அமிலத்தன்மை குறைஞ்சா எல்லா நொதியங்களும் இறந்து போயிடும். அதாவது உயர் மூலத்தன்மை, அமிலத்தன்மை, உயர் உப்புச்செறி எல்லா புரதங்கள் அமைப்பழிவுக்குள்ளாகும். அதே மாதிரி 4வது பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் துப்புரவாக்குகள், துப்புரவாக்கி சேதன கரைப்பான், சேதன கரைப்பான்கள் இவையெல்லாம் புரதங்களை அமைப்பழிவுக்குள்ளாகும். சொன்ன விளையாட்டு இப்ப நான் சொன்ன விஷயம் விளையாட்டு யாரெல்லாம் புரதங்களை அமைப்பழிவுக்குள்ளாகும்? உயர் வெப்பநிலை, உயர் கதிர்வீச்சு அமைப்பழிவுக்குள்ளாகும். பார உலோகம் அமைப்பழிவுக்குள்ளாகும். உயர் பார உலோகம் சொன்னா உங்களுக்கு தெரியும். உயர் சார்புல கூற்று திரிவு, அதே மாதிரி உயர் அடர் கொண்டதெல்லாம் பார உலோகம். உதாரணமாக கேட்மியம், குரோமியம், தாகம், செப்பு, இரசம் பார உலோகம். பார உலோகம், ஆசரி, பார உலோகம் இவங்கள் எல்லாம் உடலுக்குள்ள வந்தா எல்லாத்தையும் அமைப்பழிவுக்குள்ளாகும். ஆகவே உயர் வெப்பநிலை, உயர் சக்தி கதிர்வீச்சும், பார உலோகங்கள், வட்ட அமிலங்கள், வட்காரங்கள், உயர் செறிவு கொண்ட உப்புகள், துப்புரவாக்கிகளும் சேதன கரைப்பான்களும் அமைப்பழிவுக்குள்ளாகும். விளையிடம் நான் சொன்ன விஷயம் ஓகே, அவங்களுக்கு கிளியர் தான் ஓகேன்னு கொடுக்கணும். நான் சொன்ன விஷயம் ஓகேன்னா ஓகேன்னு கொடுக்கணும். புரதம் அமைப்பழிதல் அல்லது இயற்கை அகற்று சொன்னா, அதாவது உங்களுக்கு தெரியணும் நலிந்தன்னா உங்களுக்கு தெரியும். நலிந்த ரோஜா கோலின்னு சொல்றது, நலிந்த ரசாயன பிணைப்புகளும் இடை கவர்ச்சிகளும் மாற்றப்பட்டு புரதங்களின் தனித்துவமான முப்பரிமாண வடிவத்தை இழத்தல் புரதம் அமைப்பழிதல் அல்லது இயற்கை அகற்றல் எனப்படும். இயற்கை அகற்றலை உள்ளாகக்கூடிய சில முகவர்கள் உயர் வெப்பநிலை, உயர் சக்தி கதிர்வீச்சு, பார உலோகம், உயர் மூலம், அதே மாதிரி அமிலம், உயர் செறிவு கொண்ட உப்புக்கள், துப்புரவாக்கிகள், சேதன கரைப்பான்கள் கொண்டிருக்கலாம். சரியா? இவ்வளவு வரைக்குதான் புரதங்களின் அமைப்பழிதல், இயற்கை அகற்றல் என்றால் என்ன, அதுக்கான முகவர்கள் யாரு அப்படின்ற விஷயம் ஓகே. இப்ப நாங்க புரதங்களின் தொழில்கள் தொடர்பான விஷயங்களை பார்த்தால் நியூக்ளிக் அமிலங்கள் அடிப்படையில் அது எல்லாம் ஞாபகம். சிம்பிளான பாடம், பயோ கெமிஸ்ட்ரி, உயிர் ரசாயனம் தொடர்பான விஷயம். இலகுவான பாடம், ஞாபகத்தில் வச்சுக் கொடுப்போம். தெளிவா படிச்சீங்களா இருந்தா இப்பயும் அது ஞாபகத்தில் இருக்கும். ஒழுங்கு எஸ்ஏ பகுதியாக அக்குறை வினாவாக கேட்டாலும் என்ன செய்யலாம், அழகான முறையில செஞ்சு உள்ள எல்லா புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நாம பார்க்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் புரதங்கள தொழில் தொடர்பான விஷயம். அதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ரைட். அப்ப முதலாவது புரதம் வந்து பாத்தீங்கன்னா ஊக்கியாக தொழில், ஊக்கி வகை புரதம், ஊக்கியாக தொழிற்பது. ரைட். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் கட்டமைப்புக்குரிய புரதம். இது உங்களுக்கு ஓலவல்லையும் உங்களுக்கு தெரியும். கட்டமைப்பு புரதம் நிறைய தெரியும், அதையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறேன், இலகுவாக சொல்ல போறேன். பாத்துக்கோங்க.
சேமிப்பு புரதம். நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா கொண்டு செல்ல புரதம். கொண்டு செல்ல புரதம். அதே போல ஐந்தாவது பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் பிறபொருள் எதிரிய பாதுகாப்பு சுருங்கக்கூடிய சுருங்க கூடிய ஆறாவது பாத்தீங்கன்னா பாதுகாப்பு புரதம். ரைட். சரி, இப்ப ஊக்கி வகை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நொதியங்கள். மிக முக்கியமாக நொதியங்கள் நீங்க சிலவங்க படிச்சிருக்கீங்க. நொதியங்கள் யாவும் புரதம் படிச்சிருக்கீங்க. நொதியங்கள் இது வந்து என்ன செய்யும் சொன்னா நொதியங்கள் ரைட். உங்களுக்கு தெரியும் நொதியங்கள் ஊக்கிவாக உதாரணமாக அமிலேசு லிப்பேசு பேசு பேசு ரேசு லேசு நேசு தேசு இப்படி மாறுறதுன்னா நொதியம். அப்ப நொதியங்கள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஊக்கி வகை புரதம். அப்ப ஊக்கி வகை புரதம் நொதியம் இது என்ன செய்யுது சொன்னா தாக்க வீதத்தை கூட்டும். நீங்க படிப்பீங்க, அதாவது ஒரு தாக்கம் இது தாக்கி இது விலை, இந்த தாக்கம் இது தாக்கி இது விலை. ரைட். இப்படித்தான் இந்த தாக்கம் நடக்குதா இருக்கா ஊக்கி என்ன செய்யும் தாக்க பாதையை மாற்றி ஏவட் சக்தியை குறைச்சு ஏவட் சக்தி படிப்பனாங்க குறைந்த பாதையால் இந்த தாக்கத்தை நடத்தி முடியும். அப்ப விரைவாக இந்த தாக்கத்தை நடத்தும். அப்ப ஊக்கிகள் ஊக்கி வகை புரதம் அமிலேசு லிப்பேசு ரைட் இவ்வாறான நொதியங்கள். அப்ப அமிலேசு பெப்சின் 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 இதெல்லாம் புரத வகைக்குள்ள வரும். அடுத்து கட்டமைப்பு புரதம். கட்டமைப்பு புரதம் பாத்தீங்கன்னா கெரட்டின் கெரட்டின் அதே மாதிரி கொலாஜன் கொலாஜன் தான் ரைட். கொலாஜன் சம்பந்தமா படிப்பீங்க. தொடுப்பிளையத்துல கொலாஜன் மிக முக்கியம். கெரட்டின் என்பது இந்த கொலாஜன் நான் கெரட்டின் என்பது உங்களுக்கு தெரியணும் நகம் தலைமயிர் முடி என்பவர்களான கெரட்டின் கட்டமைப்பு. சேமிப்பு புரதம் சொன்னா முட்டையில ஓ அல்புமி ரைட் ஓ அல்புமி ஓ அல்புமி. அதே மாதிரி பால்ல காணப்படுறது கேசி 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 பால்ல காணப்படும் இது முட்டை. சேமிப்பு புரதங்களாக ஓ அல்புமி கேசி. கொண்டு செல்ல உங்களுக்கு தெரியும் ஹீமோகுளோபின் அதே மாதிரி பயோகுளோபின் அப்படிதான் ஹீமோகுளோபின் அதே மாதிரி நீர்ப்பாய அல்புமின் நீர்ப்பாய அல்புமின் நீர்ப்பாய ஹீமோகுளோபின் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் கார்பன் ஆக்சைடு வாழ்வை காவும் O2CO2 காவும். அதாவது ஹீமோகுளோபின் அதாவது சொல்வார் உங்களோட உடம்புக்குள்ள இந்த கலங்களுக்கு இலைகளுக்கு ஆக்சிஜன் இல்ல. அவ ஆர்பிசி செங்குருதி சிறுதுணிக்கையில HP இருக்கு ஹீமோகுளோபின் அது ஆக்சிஜனை வாங்கும். அப்ப ஆர்பிசி ஒரு வாகனம்னு சொன்னா டிரைவர் ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின் என்ன செய்யும் ஆக்சிஜனை வாங்கி இலைகளுக்கு கொடுத்து கொண்டு திரும்ப HP என்ன செய்யும் ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜன் கார்பன் அல்புமின் என்பது சில கொழுப்பு அமிலங்களை காவும். சில குருதியில கொழுப்பு அமிலங்களை காவும். அல்புமின் என்பது கொழுப்பு அமிலங்களை காவக்கூடியது. ரைட் கொழுப்பு அமிலங்களை காவும். சுருங்கக்கூடிய விரியக்கூடிய எலும்பு சொன்ன பிள்ளைகள் இது உங்களுக்கு தெரியும் தசை புரதம். வேகமா டைப்பிங்ல போடுங்க தசை புரதம் இல்லையா ஓட தரம் 10ல படிச்சிருக்கு. சுருங்கக்கூடிய விரியக்கூடிய எலும்பு உங்களுக்கு தெரியும் மண்புட்டு தசை. மண்புட்டு தசைகளை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வரிகள் கொண்டது அப்படின்னு படிச்சிருக்கு. அது உண்மையானது. வரிகள் காணப்படுறது காரணம் இந்த இடத்துல ஆக்டிவ் மயோசின் அப்படின்னு சொல்ற புரதம் 4 காணும். ஆக்டிவ் மயோசின் இதை சொல்லுவாங்க தசைப்பாத்துன்னு சொல்லுவாங்க.
ரைட். நாங்க 5வது பாடத்துல இளையங்கள்ல படிப்போம் தசை இளையத்தொடர், தசை பாத்து. அந்த தசை பாத்துகள் இந்த இடத்துல எக்டிக் மயோசிட் சொல்ற அந்த புரதம் இருந்து சுருக்கி விரியக்கூடிய இயல்பை கொடுக்கும். இழுபடும், எலாஸ்டிக், சுருக்கி விரியக்கூடிய இயல்பு. அப்படி சுருக்கி விரியக்கூடிய இயல்பை கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிக் மயோசிட். ஆக்டிக் மயோசிட், ஆக்டிக் ஆக்டிக். அதே போல மயோசிட், மயோசிட் மயோசிட் சொல்ற புரதம், ஆக்டிக் மயோசிட் சொல்ற புரதம். ரைட். சுருக்கி விரியக்கூடிய இயல்பு. அடுத்தது பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா இம்யூனோகுளோபின், இம்யூனோகுளோபின் சொல்லி இம்யூனோகுளோபின் சொல்லி பாதுகாப்பு தொழிலை செய்து பாதுகாப்பு தொழில். 7வது ஓமோன்களாக தொழிற்படும். ஓமோன்களாக தொழிற்படும். உதாரணமாக உங்களுக்கு குளுக்கோஸ் மட்டத்தை சீராக்கிற இன்சுலின், அதே மாதிரி குளுக்கோகான். சதையில ஒரு கட்டமைப்பு இருக்குது. சதை ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பி, புறஞ்சுரக்கும் சுரப்பி. சமீபாட்டு தொகுதியிலையும் பயன்படுது. அகஞ்சுரக்கும் தொகுதின்னு சொன்னா ஹோமோன்கள்ல படிக்கிறோம். அப்ப இன்சுலின் ஒண்ணு தெரியும். சதை இப்படி திராட்சை பிள்ளை மாதிரி இருப்பார் சதை. அல்பா கலங்கள், பீட்டா கலங்கள், 2 கலங்கள் இருக்குவார். அல்பா கலங்கள் என்ன செய்வார்? குளுக்கோகானை சுரக்கும். பீட்டா கலங்கள் இன்சுலினை சுரக்கும். அல்பா கலங்கள் குளுக்கோகானை சுரத்து என்ன செய்வார்? குருதியில இருக்கக்கூடிய கிளைகோஜனை எல்லாம் உடைச்சு குளுக்கோசா மாறும். குளுக்கோசா மாறும். இன்சுலின் குருதியில இருக்கக்கூடிய குளுக்கோஸை எல்லாம் இணைச்சி கிளைகோஜனாக ஈரல்ல சேமிக்க செய்யும். தசைக்கலங்களை சேமிக்க செய்யும். அப்ப இன்சுலின் என்பது குளுக்கோஸை கிளைகோஜனா சேமிக்கும். அப்ப இன்சுலின் குளுக்கோஸ் மட்டத்தை சீராகும். குளுக்கோகன். அப்ப புரத வகைகளை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியும். ஊக்கி வகை புரதம், கட்டமைப்பு புரதங்கள், சேமிப்பு புரதம், கொண்டு செல்லல் புரதம், சுருங்கக்கூடிய விரியக்கூடிய இயல்புகள் கொண்ட புரதம், பாதுகாப்பு புரதங்கள், அதே போல ஓமோன்களாக தொழிற்படக்கூடியதாக இருக்கு. அதுக்கு உதாரணங்கள் ஊக்கி வகைகள்ல நொதியல், அமிலேஸ், பெப்சின். கட்டமைப்பு புரதம் கெரட்டின், கொலாஜன். சேமிப்பு புரதம் ரைட், ஓ அல்புமின், அதே மாதிரி கசிட், முட்டையில சேமிக்குது. கசிட் பால்ல காணப்படுற புரதம். கொண்டு செல்ல ஹீமோகுளோபின், ஆல்புமின். ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் கார்பன் ஆக்சைடுக்காவது, ஆல்புமின் கொழுப்பு அமிலங்களுக்காவது. சுருங்கக்கூடிய விரியக்கூடிய இயல்புல ஆக்டிக் மயோசிட் தசைக்கலங்கள், தசை நார்கள்ல காணப்படுது. பாதுகாப்பு இம்யூனோகுளோபின். ஹோமோன்களாக இன்சுலின் குளுக்கோகான். கிளியரா பிள்ளைகள்? சொல்றது கழிஞ்ச பிள்ளைகள்? ஓகே, கிளியரா? இப்ப நான் சில தொழில்களை சொல்லுவேன், அதுக்கான புரதங்களை நீங்க சொல்லணும், வேகமா சொல்லணும். சரியா பிள்ளைகள்? சில தொழில்களுக்கு நீங்க புரதத்தை சொல்லணும், அவ்வளவுதான். கட்டமைப்பு புரதம், கட்டமைப்பு புரதம். வேகமா சொல்லுங்க பிள்ளைகள். கட்டமைப்பு புரதம், கட்டமைப்பு புரதம், கட்டமைப்பு புரதம். கெரட்டின், அதே மாதிரி கொலாஜன். வெரி கொலாஜன், வெரி. அடுத்தது ஓமோன்களாக தொழிற்படும் புரதம். 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 என்ன பிள்ளைகள்? இன்சுலின், குளுக்கோகான். இன்சுலின், குளுக்கோகான். இன்சுலின், குளுக்கோகான். இன்சுலின் குறைபாட்டால்தான், இன்சுலின் சுரக்கிற தன்மை குறைஞ்சாதான் டயபெட்டிஸ், நீரிழிவு நோய். ரைட். அதே மாதிரி சேமிப்பு புரதம். சேமிப்பு புரதம் சேமிக்கிறதுக்கு உதவக்கூடிய புரதம். உதாரணமாக முட்டையில சேமிக்கக்கூடியது யாரு? முட்டையில சேமிக்கும் புரதம் ஓ அல்புமின். பால்ல கேஷின். இதெல்லாம் புரதங்கள் தொழில்களா இருக்கு. ஓகே அவளே? புரதம் ஓகேன்னு சொன்னால் இப்படி போட்டால் அந்த ஹார்ட் போட்டு கொடுக்கும். புரதத்தின் ஆக்கக்கூறு, புரதத்தின் ஆக்கக்கூறு, அதாவது கட்டமைப்பு மட்டங்கள் 4,
அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த புரதங்களோட தொழில்கள் தொடர்பாக எல்லாம் பார்த்துட்டோம். புரதங்களோட அமைப்பழிதல், இயற்கை அகற்றல் தொடர்பான விஷயங்களை நாங்க பார்த்துட்டோம். அதுக்கான முகவர்கள் என்ன எல்லாம் நாங்க பார்த்தோம். ஓகே ஓகே அப்படி போட்டு ரைட். இனி நாங்க பிள்ளைகள் நியூக்ளிக் அமிலத்தின் அடிப்படைகள் தொடர்பாக நாங்க பார்ப்போம். நியூக்ளிக் அமிலத்தின் அடிப்படைகள் தொடர்பான விஷயங்களை நாங்க பார்க்கணும். சரிங்களே? ரைட் ஓகே. நியூக்ளிக் அமிலத்தின் அடிப்படைகள் தொடர்பான விஷயங்களை நாங்க பார்ப்போம். நியூக்ளிக் அமிலத்தின் அடிப்படைகள் தொடர்பான விஷயம். ரைட் ஓகே பிள்ளைகள், வெரி குட். அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஒரு சர்க்கரை 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 பல சேர்ந்து பல் சர்க்கரை, இது கிளைகோசைட்டிக் பிழை. கிளைகோசைட்டிக் பிழை, இது பல் சர்க்கரை, இது பல் சர்க்கரை, பல் சர்க்கரை. அதே மாதிரி அமினோ அமிலம் அமினோ அமிலம் அமினோ அமிலம் பல சேர்ந்து ரைட், இது பெப்டைட் பிணைப்பு, இது புரதம் பாலிபெப்டைட், பாலிபெப்டைட், ரைட், பாலிபெப்டைட். பிள்ளைகள் நியூக்ளியோடைட், நியூக்ளியோடைட் பல சேர்ந்து சொல்லுவாங்க, பல மில்லியன் எண்ணிக்கையான நியூக்ளியோடைட்டுகள் பல சேர்ந்து, நியூக்ளியோடைட்டுகள் பல சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட். அப்ப இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோரைட், நியூக்ளியோரைட், நியூக்ளியோடைட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, நியூக்ளியோடைட், நியூக்ளியோரைட், நியூக்ளியோடைட். சரியா? நியூக்ளியோடைட், நியூக்ளியோடைட், ரைட், நியூக்ளியோடைட். அப்ப நியூக்ளியோடைடில் எந்த பிணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கும் சொன்னா பிள்ளைங்க நாங்க படிப்போம். போஸ்போ இரு எசுத்தர் பிணை, போஸ்போ இரு எசுத்தர் பிணைப்புன்னு சொல்ற ஒரு பிணைப்பால இணைக்கப்பட்டிருக்கும். நாங்க இப்ப படிப்போம். ரைட், என்ன பிணைப்பால இணைக்கப்பட்டிருக்கும்னா போஸ்போ இரு எசுத்தர் சொல்ற பிணைப்பால, ரைட், போஸ்போ இரு எசுத்தர், போஸ்போ போஸ்போ இரு எசுத்தர் அப்படின்ற பிணைப்பால பிணைக்கப்பட்டிருக்கு. எசுத்தர் பிணைப்பால பிணைக்கப்பட்டு நியூக்ளியோடைட்டுகள் பல சேர்ந்து உருவாக்கப்பட்ட பல்பகுதியம் அல்லது பல் பார்த்து கொண்ட சேர்வை அல்லது மாமூலம் எப்படி சொல்லலாம். அப்ப நியூக்ளிக் அமிலங்களை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோடைட்டுகள் பல சேர்ந்து, நியூக்ளியோரைட் பல சேர்ந்து உருவாக்கப்பட்ட பல் பார்த்து கொண்ட சேர்வை, பல் பார்த்து கொண்ட சேர்வை, ரைட், அல்லது மாமூலம் மாமூலம் அல்லது பல் பகுதியம். இதுல ஒரு பகுதியம் வந்து நியூக்ளியோடைட் கொண்ட சேர்வையாக காணப்படும். அப்ப நியூக்ளியோடைட்டுகள் பல சேர்த்து உருவாக்கப்பட்ட பல மில்லியன் எண்ணிக்கையான நியூக்ளியோடைட்டுகள் பல சேர்ந்து உருவாக்கப்பட்ட பல் பார்த்து கொண்ட அல்லது மாமூலம் கொண்ட சேர்வையாக நியூக்ளிக் அமிலம் காணப்படும். இந்த நியூக்ளிக் அமிலத்துல ரெண்டு வகையான நியூக்ளிக் அமிலம் இருக்கு. ஒன்று R8, அடுத்தது D8. ரெண்டு நியூக்ளிக் அமிலம் இருக்கு. ஒன்று R8, D8. அப்ப நியூக்ளிக் அமிலம் R8 வருது, இந்த ஆறுக்கு வருது ரைபோ, ரைபோ நியூக்ளிக் அமிலம், ரைபோ நியூக்ளிக் அமிலம், ரைபோ நியூக்ளிக் ஆசிட். D வருது யாருக்கு சொன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அதாவது நியூக்ளிக் அமிலத்துல ரெண்டு வகை,
ரைட். நியூக்ளிக் அமிலத்துல ரெண்டு வாங்க ஒன்று R ஆறுக்கு வருது ரைபோ நியூக்ளிக் அசிட். D8 வருது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அசிட். இந்த ரைபோஸ் டிஆக்சி ரைபோஸ் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறோமே, எங்க கேள்விப்பட்டிருக்கிறோம்? வேகமா டைப்பிங்ல போடுவாங்களே. இந்த ரைபோஸ் டிஆக்சி ரைபோஸ் எங்க கேள்விப்பட்டிருக்கிறோம்? ரைபோ நியூக்ளிக் அசிட், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அசிட் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு சக்கரைட் ஏன்னா காலத்து வெள்ளம் வெள்ளம் காலத்து வெள்ளங்கள்ல ஒரு சக்கரைட் இரு சக்கரைட், ஒரு சக்கரைட் இரு சக்கரைட். அப்ப அந்த ஒரு சக்கரைட் இரு சக்கரைட்ல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஒரு சக்கரைட் ரைட். இந்த டோஸ் முடியும் ரைட். உதாரணம் உங்களுக்கு தெரியும் மூணு வந்தா ட்ரையோஸ் ட்ரையோஸ்னு சொல்லுவோம். ட்ரையோஸ் ஓஸ்னு குடிக்கும் ரைட். நாங்க பார்த்தோம் ட்ரையோஸ் கிளிசரால்டிஹைட் கிளிசரால்டிஹைட். அதே மாதிரி டெட்ரோஸ் வெளிப்படும். டெட்ரோஸ் எரித்ரோஸ் எரித்ரோஸ் டெட்ரோஸ். அடுத்தது பென்டோஸ் 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 பென்டோஸ். C5 இது ட்ரையோஸ் C3 H6O3 இது ட்ரையோஸ். டெட்ரோஸ் C4 H8O4 இது டெட்ரோஸ். பென்டோஸ் வந்து C5 H10O5 இப்படி ஒன்று கேள்விப்பட்டிருக்கா? ஹெக்ஸோஸ் தெரியும். ஹெக்ஸோஸ் R கார்பன் C6 H12O6 ஹெக்ஸோஸ். இதுல இந்த பென்டோஸ் ஓகே கேள்விப்பட்டிருக்கீங்களா? பென்டோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். ஓகேனா கேள்விப்பட்டிருக்கிறோம். எஸ் அல்லது லைக் பண்ணுவோம். பென்டோஸ் 5 கார்பன் வெல்லம். பென்டோஸ் வெல்லம் ரைட். ஓகே. இப்ப பிள்ளைகள் கோழி தெரியணும். நம்ம நியூக்ளியோடைடுகள் பல மீடியான நியூக்ளியோடைடுகள் சேர்ந்துதான் இந்த நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்கும். அப்ப நியூக்ளியோடைடுகள் சேர்த்து அப்ப இந்த நியூக்ளியோடைடு யாரு? ஒரு நியூக்ளியோடைடு எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நியூக்ளியோடைடு எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். நியூக்ளியோடைடு எப்படி இருக்கும்? ஒரு நியூக்ளியோடைடு எடுத்தால் அங்க மிக முக்கியமாக 3 கூட்டங்கள் காணும். ஒரு நியூக்ளியோடைடுல மிக முக்கியமாக 3 கூட்டம் இருக்கு ரைட். ஒட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் ரைட் இப்படி போடுவாங்க ரைட். ஒட்டு பொசுப்பேற்று கூட்டம், ஒரு பொசுப்பேற்று கூட்டம் ரைட். ஒரு பொசுப்பேற்று கூட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு ரைட் இப்படி ஒரு பென்டோசு வெல்லம் வந்து ஒரு பென்டோஸ் வெல்லம் வந்து ஒரு வெல்லம். இதை சொல்ல பென்டோஸ் வெல்லம். அதனால் இப்படி போகுது சரி. இதனால் கொஞ்சம் இப்படி போகுது பென்டோஸ் வெல்லம். ஒரு பென்டோஸ் வெல்லம் 5C பென்டோஸ் வெல்லம் இப்படி போறேன். பென்டோஸ் வெல்லம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் மூலம் இப்படி போகுது. நைட்ரஜன் பேஸ் இது போகுது. போட்ட விளைஞ்சவளின் அதாவது ஒரு பொசுப்பேற்று கூட்டம், ஒரு பென்டோஸ் வெல்லம், ஒரு நைட்ரஜன் மூலம், இந்த கூட்டும் சேர்ந்ததுதான் ஒரு நியூக்ளியோடைடு. ஒரு நியூக்ளியோடைடு அதை பிள்ளைகள். அப்ப ஒரு கூட்டம் வந்து பொசுப்பேற்று கூட்டம் இதெல்லாம் இப்படி கிரவுண்ட் பண்ணி
கொசுப்பேட்டு கூட்டம். சரியா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா பென்டோஸ் வெல்லம். பென்டோஸ் வெல்லம் அல்லது அதுக்கு ஒரு பேர் 5C வெல்லம், 5 கார்பன் வெல்லம், பென்டோஸ் வெல்லம். அதுக்கு தான் இப்படி போட்டிருக்கேன் 5 கார்பன் வெல்லம். மூன்றாவது நைட்ரஜன் மூலம், நைதரசன் மூலம், நைதரசன் மூலம். அதுக்குதான் இப்படி ஒரு குறியில போட்டிருக்கு. சரியா? இதற்கு நாங்க சொல்றோம் நியூக்ளியோடைட் நாங்க சொல்றோம். இது ஓகே? நியூக்ளியோடைட் இது வரைக்குதா? நியூக்ளியோடைட் இது வரைக்குதா? நியூக்ளியோடைட் இது வரைக்குதா? நியூக்ளியோடைட். சரி, இதுல கொசுப்பேட்டு கூட்டம் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொசுப்பேட்டு கூட்டம் என்பது ஒரு பொஸ்போரிக் அமிலம் தான் குறிக்கிறது. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ரைட் பிளேயர் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஒரு கொசுப்பேட்டு கால 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 டபுள் பாண்ட் O ரைட், O மைனஸ் O மைனஸ் O மைனஸ். இதைத்தான் நாம கொசுப்பேட்டு கூட்டம்னு சொல்லுவோம். அதாவது PO4 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ். இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? கொசுப்பேட்டு கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம் நீங்க சோடியம் சேர்த்துட்டு சேர்த்துட்டு அப்ப இது வந்து எப்படி வரும்? PO4 சோடியம் கொசுப்பேட்டு. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அப்ப கொசுப்பேட்டு கூட்டம், இது பேர் கொசுப்பேட்டு கூட்டம். PO4 3 மைனஸ் இது ஒரு கூட்டம் கொசுப்பேட்டு. இது கொசுப்பேட்டு கூட்டம். இது ஓகே? கொசுப்பேட்டு இது விளையிடா கொசுப்பேட்டு கூட்டம் விளையிடா PO4 3 மைனஸ் கொசுப்பேட்டு. இது விளையிடா கொசுப்பேட்டு கூட்டம் விளையிடா, அதாவது நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய கொசுப்பேட்டு PO4 3 மைனஸ். எத்தனை கொசுப்பேட்டு கூட்டம்? கொசுப்பேட்டு கூட்டம் இருக்கிறதாலதான் ஒரு நியூக்ளியோடைட்ல ஒரு அமிலத்தன்மை காணும். கொசுப்பேட்டு ஐதரசன் 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 வந்தா இதுக்கு பேர் H3PO4 பொஸ்போரிக் அமிலம். H3PO4 பொஸ்போரிக் அமிலம். H வந்தா பொஸ்போரிக் அமிலம். ஒரு அமிலத்தன்மையோட்டு இங்க காணப்படுது. பொஸ்பேட்டு கூட்டத்தால ஒரு அமிலத்தன்மையோட்டு காணப்படுது. ரைட். ரெண்டாவது பென்டோஸ் வெல்லம். அப்ப பென்டோஸ் வெல்லம் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் 5 கார்பன் வெல்லம். பென்டோஸ் வெல்லம் 5 கார்பன் வெல்லம். அப்ப 5 கார்பன் வெல்லம் 5 கார்பன் வெல்லம் தான் 5 கார்பன் வெல்லம் எப்படி புரியுது? சரியா? 5 கார்பன் வெல்லம். சரியா? ரைட், 5 கார்பன் வெல்லம். இந்த 5 கார்பன் வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் ஜாயின் பண்ணலாம். இங்க ஆக்சிஜனை இங்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் 5 கார்பன். அப்ப ஒரு கார்பன் வளையம் ஆக்சிஜன் இருக்குது. இங்க நம்பர் பண்ணும். இது ஒரு கார்பன், இது ஒரு சி, இது போற சி, இவர் ஒரு சி 2, இவர் ஒரு சி 3, இவர் ஒரு சி 4. பென்டோஸ் வெல்லம்னா 5 கார்பன் வரணுமே, 5 கார்பன் வரணும். என்ன உதாரணமா இவர் 1 ரைட் பாருங்க, 1 இவர் 2 இவர் 3 இவர் 4 5 வரும். அவர் தான் யாருக்கு பாத்தீங்கன்னா இவரோட சேர்ந்துவாரு CH2 ஒரு OH ரைட் OH CH2OH. அப்ப இவரு அஞ்சாவது கார்பன். அப்ப இதுல கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும். 5 கார்பன் வெல்லத்துல பிள்ளைகள் நீங்க 3 உதாரணங்கள் படிக்கிறீங்க. பென்டோஸ் வெல்லத்தோடு ரைட் ரெடியூலோஸ் நோட் படிக்கிறீங்க. ரிபியூலோஸ். அதே மாதிரி ரைபோஸ் நோட் படிக்கிறீங்க.
ரைபோஸ். அதே மாதிரி டிஆக்சி ரைபோஸ் ஒரு படி, டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு ஒரு படி. இதுல இந்த ரிபியூலோஸ வெட்டுவோம். இது இங்க தேவைப்படாது. நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்குற வெள்ளக்கையாக ரைபோஸ், டிஆக்சி ரைபோஸ். அப்ப பெட்டோஸ் வெள்ளத்துல ரைபோஸ், ரைபோஸ பாத்தீங்கன்னா இங்க ஒரு OH, ஒரு ஹைட்ரஜன், ஒரு OH, ஒரு ஹைட்ரஜன், ரைட். இங்க OH நல்லா பார்த்து கொடுக்க, மூன்றாவது கார்பன்ல ஒரு OH வரும். நல்லா ஞாபகத்துல வச்சு கொடுக்க முடியும். இதெல்லாம் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. இவ்வளவு விஷயங்கள் படிக்க மூன்றாவது கார்பன்ல ஒரு OH வரும், ரைட். அப்ப இங்க ஒரு பிணைப்பு பேசுது, ரைட். இங்க ஒரு பிணைப்பு, இங்க ஒரு பிணைப்பு, அப்ப இங்க ஒரு ஹைட்ரஜன் கொண்டு வரும். இப்ப பாப்போம். சி பெண்டோஸ் வெள்ளம்டா ஒரு சி, 2 3 4 5 C5 H10 வரும். 2 4 5 இதோட 6 7 8 2 10 10 O5 வரும். 1 2 3 4 5. ஓகே, இதான் இந்த ரைபோஸ்ல கட்டமைப்பு. ரைபோஸ்ல கட்டமைப்பு யார கட்டமைப்பு? ரைபோஸ்ல கட்டமைப்பு. பிள்ளைகள் ஒரு குறிப்பா ஒரு பேப்பர்ல வரைஞ்சு பாருங்க. ரைபோஸ்ல கட்டமைப்பு. பெண்டோஸ் வெள்ளத்துல ரைபோஸ், இதான் ரைபோஸ். ரைபோஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியா இப்படியான ஒரு பிணைப்புல இருக்கு. இன்னொரு உங்களுக்கு வரைஞ்சு ஆரம்பி பாருங்க, ரைட். இன்னொரு வரைஞ்சு பாருங்க, ரைட். இன்னொரு வரைஞ்சு பாருங்க, OH H ரைட். பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். இங்கால ஒரு கட்டமைப்பு வரைஞ்சீங்க. இந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு ஒன்றா? சொல்லுங்க பாப்போம். இந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு ஒன்றா? ஒன்றா? ஒன்றா பிள்ளைகள்? இந்த கட்டமைப்பு இங்கால கட்டமைப்பு ஒன்றா? ஒன்றா பிள்ளைகள்? 2 பேரும் உண்டா? சொல்லுங்க பாப்போம். 2 பேரும் உண்டா? 2 கட்டமைப்பும் ஒன்றில்ல. ஏன் ஒன்றில்ல சொல்லுங்க பாப்போம். இங்க ஒரு O ஒன்றில்ல, O ஒன்றில்ல. இப்ப பாருங்க, C 1 2 3 4 5 C5. ஓகே. H 1 2 3 4 5 6 7 8 10. O 1 2 3 டாட் டாட், ரைட். C5 H10O 4. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு சின்ன ஒரு வித்தியாசம், ஒரு ஆக்சிஜன் இல்ல. ஆகவே பிள்ளைகள் இதுக்கு நாம சொல்லுவோம் டிஆக்சி ரைபோஸ். டிஆக்சி ரைபோஸ் அதாவது ஒரு ஆக்சிஜன் குறைவு, ஆக்சிஜன் குறைவு. இதை சொல்றது டிஆக்சி ரைபோஸ். அப்ப ஒரு நியூக்ளியோடைட்ல பாஸ்பேட் கூட்டம், பென்டோஸ் வெல்லம் 5 கார்பன் வெள்ளத்துல இது ரைபோஸ், இது டிஆக்சி ரைபோஸ். மூன்றாவது கார்பன் OH இருக்கு. நல்லா பாத்துக்கணும். இதுல மட்டும் OH, மிச்சத்துல வரதுல H, CH2OH, CH2OH. இவ்வளவு விளங்கிட்டா? ஓகே. இவ்வளவு விஷயம் விளங்கிட்டுதா? இவ்வளவு விஷயம் விளங்கிட்டுதா? ரைட். அப்ப பொசுப்பேற்று கூட்டமும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். பொசுப்பேற்று கூட்டம், ரைட். பொசுப்பேற்று கூட்டம் சொல்லி தந்துட்டு 2 வெள்ளமும் கிடையாது. மூன்றாவது ஒன்று என்ன பிள்ளைங்க வேகமா டைப்பிங்ல போடணும். ஒரு நியூக்ளியோடைட்டின் கட்டமைப்புக்கு மிக முக்கியம் இன்னொன்று. அப்ப பொசுப்பேற்று கூட்டம் சொல்லியார்.
பொசுபேட்டு கூட்டம் சொல்லிட்டேன். ரைட். பெண்டோஸ் வெள்ளத்துல ரைபோஸ் டியோக்சி ரைபோஸ் சொல்லிட்டு மூன்றாவது ஒன்று வேமா டைப்பிங்ல ஒன்று ரைட் நைட்ரஜன். அப்ப ஹெட் கூட விட நைட்ரஜன் 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 மூலத்தை பொறுத்தவரைகள் அதுல 2 வகை. ரெண்டு வகை நீயோட இந்த வாய்ப்புல சொல்லி பார்க்கலாம். 2 வகை. ஒன்று பியூரின், அடுத்தது பிரிமிடின். பியூரின் அடுத்தது பிரிமிடின். பிரிமிடின் பியூரின் பிரிமிடின். நீங்க தமிழால பியூரின் பியூரின் அடுத்தது பிரிமிடின். பியூரின் பிரிமிடின் அப்படின்னு 2 வகை. பியூரின் பிரிமிடின் அப்படின்னு சொல்ல 2. பியூரின் பியூரின் அதே மாதிரி பிரிமிடின் அப்படின்னு 2 வகை. லேசா சொல்லித்தாரு, உங்களுக்கு குழப்பாம லேசா சொல்லித்தாரு. பிரிமிடின் அப்படின்னு பெருசாயிருக்கு. பிரிமிடின் இது பியூரின். பிரிமிடின் அப்படின்னு வரதால இது ஒரு தனி வளையமாக காணப்படும். தனி வளையமாக ஒரு தனி வளையமா இருக்கு. ஒரு நைட்ரஜன் மூலம் ஒரு தனி வளையம். பிரிமிடின் பியூரின் சின்னதா இருக்கிறது. சின்னதா இருக்கிறது. இப்படி 2 வளையங்கள் சேர்ந்து காணப்படும். இப்படி 2 வளையங்கள் சேர்ந்து காணப்படும். இப்படி பியூரின் 2 வளையங்கள் காணப்படும். 2 வளையங்கள் காணப்படும். ஞாபகத்துல வந்து கொண்டதுக்காக சொல்லிட்டாங்க. என்ன பியூரின் சின்னதாக 2. அப்ப 2 வளையம் இருக்கிறதால அப்துல் கபூர் அப்துல் கபூர். ரைட். இங்க பிரிவினி CTU ரைட். அப்துல் கபூர் ரைட். இங்க CT. அதாவது நைட்ரஜன் மூலம் என்பது 2 வகை. ரைட். நைட்ரஜன் மூலம் 2 வகை. ஒன்று பியூரின் பிரிவினி. பியூரின் என்பது இரட்டை வளையம். கார்பன் இரட்டை வளையம் கொண்டது. ரைட். இரட்டை வளையம். பிரிமிடின் என்பது கார்பன் ஒற்றை தனி வளையமாக காணப்படும். இது 2 வளையம். அவ 2 வளையமாக இருக்கிறதால இது பருமன்ல பெருசு. பெயர் மட்டும்தான் சின்னது. பருமன்ல பெரிய. பிரிமிடின் ஒரு தனி வளையம் இருக்கிறதால பருமனில் சிறியது. பியூரின்களாக AG, பிரிமிடின்களாக CTU. ஏண்டா இவருக்கு பேர் எடனின். இவர் பேர் எடனின் சொல்லுவோம். எடனின். ரைட் பிள்ளைகள். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் எடினின். இவருக்கு பேர் குவானின். சிக்கு பேர் சைட்ரோசின். இதுக்கு பேர் தயமின். இதுல பேர் யுரேசில். இப்படி 5 வகையான நைட்ரஜன் மூலங்கள் காணப்படுது. இதையெல்லாம் நீங்க சொல்லி பாடமாட்டி வைக்கணும். அப்பதான் நாங்க அடுத்த கிளாஸ்ல எல்லாம் 5 வச்சுக்கிறோம். சிம்பிள் விஷயம். அப்ப நைட்ரஜன் மூலங்கள் 2. பியூரின் பிரிமிடின். பியூரின் இரட்டை வளையமாக காணப்படும். பருமன்ல பெருசு. எடினின் குவானின். இதுல உதாரணம் எடினின் குவானின் சொன்ன நைட்ரஜன் மூலங்கள் காணப்படுது. பிரிமிடின்களாக பொழுதேனும் தனி வளையம். பருமன்ல சிறுசு. சைட்ரோசின், தயமின், அதே மாதிரி யுரேசில் போன்றவைகள் காணப்படுது. அப்ப பிள்ளைகள் ஒரு நியூக்ளியோடைட்ல மிக முக்கியமாக 3 வகைகள் இருக்கு. ஒன்று பொசுபேட்டு கூட்டம், பென்டோசு 5 கார்பன் வெள்ளம், நைட்ரஜன் கூட்டம். பொசுபேட்டு கூட்டம் இவ்வாறு இருக்குது. அதே மாதிரி பென்டோஸ் வெள்ளத்துல ரைபோஸ், டியோக்சி ரைபோஸ். இங்க ஒரு ஆக்சிஜன் குறைவாக இருக்குது. 3வது கார்பன்ல கீழே OH இருக்கணும். CH2. டைதரசன் மூலங்கள்ல 2. பியூரின் பிரிமிடின். பியூரின் இரட்டை வளையம். பருமன்ல பெருசு. எடினின் குவானின்.
பிரிபிடிப்புக்காக தனிவளையம், இங்க மிக முக்கியமாக சைட்ரோசின், தயமின், யுரேசில் என்பன காணும். சரியா பிள்ளைகள்? இவ்வளவு விஷயங்களையும் ஞாபகத்தில் வச்சு கொடுவோம். நியூக்ளிக் அமிலம் என்பது நியூக்ளியோடைட்டுகள் பல இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு பல்பகுதியை பல்பாத்து கொண்ட ஒரு சேர்வை, ஒரு மாமூலக்கூறு. அப்ப அங்க நியூக்ளியோடைட் ஒன்று பொசுபேட்டு கூட்டம், பென்டோஸ் வெள்ளம், 5 கார்பன் வெள்ளத்துல ரைபோஸ், டியோக்சிரைபோஸ், நைட்ரஜன் மூலங்கள் என்பது காணப்படுது. இந்த விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக் கொள்வோம். இன்ஷால்லா நாங்க மற்றைய வகுப்புல இணைய விஷயங்களை எல்லாம் நாங்க படிச்சுக் கொள்வோம். சரியா பிள்ளைகள்? ஓகே, குட் நைட். இது ஒரு வகுப்புல நாங்க சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.